வணக்கங்க. இந்த பதிவு முழுக்க முழுக்க கத்திரி விவசாயிகள சார்ந்தது. இப்போ இந்த கத்திரி செடிய பார்த்தீங்கன்னா, இதில இந்த மஞ்ச புள்ளி இருக்கு, பழுப்பு புள்ளி இருக்கு. மேல எல்லாம் இல காஞ்சு கருகி தொங்குது. அ இதெல்லாம் எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வெறும் தண்ணி மட்டுமே இந்த ஃபார்மர் குடுத்துருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறி குடுத்துருக்கிறாரு. இப்படிலாம் பண்ணோம்னா, சத்து வந்து சுத்தமா வெளியில போயிடும். அது வந்து ஒண்ணும் சரி வராது. அ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்புட்ன்னா, 200 லிட்டர் தண்ணி கூட 1 லிட்டர் சூடோமோனாஸ், 1 லிட்டர் பேசிலோமைசிஸ், அ இது எல்லாத்தையும் கலந்து தரைவழி ஊட்டமா குடுக்கணும். தண்ணீல கலச்சு தரையில விட்டுறணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள் கழிச்சு பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் திரவம் வந்து கடையில இருக்கும். அத வந்து 100 எம்.எல். வந்து 10 லிட்டர் தண்ணியோட கலந்து மேல ஸ்ப்ரே பண்ணணுங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்ப தொங்கும் இல, கருகுன இல இதெல்லாம் கிள்ளி வெளியில எறிஞ்சிடணும். நிலத்த சுத்தமா வச்சுக்கணும். தண்ணிய வந்து அ கரெக்ட்டா அளவா விடணும். கம்மியாவும் விடக்கூடாது, அதிகமாவும் விடக்கூடாது. அதிகமா விட்டாலும் இந்த மாரி ப்ராப்ளம் வரும். அப்புறம் வாரம் ஒரு டைம் பூச்சி விரட்டி திரவம் குடுக்கணும். தரைவழி மீன் அமிலம் குடுக்கறது ரொம்ப நல்லது. மேல பஞ்சகவ்யம் தெளிச்சே ஆகணும் கட்டாயம். இதெல்லாம் பண்ணுனோம்னா, இந்த மாரி பிரச்சனைகள் வராது. நன்றிங்க.